அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மகிழ்ச்சிக்குரிய பிறநாள் தினத்தில் நாம் அனைவரும் குழுமி இருக்கிறோம். இந்த நாளின் பரக்கத்தை முழுமையாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த நாட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிற நிகழ்வுகளும் கணிசமான அளவிற்கு வளர்ந்திருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தற்பொழுது ஒன்றிய அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மத்திய பாஜக அரசனுடைய மாநில அரசுகள் எங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மாநிலங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அது குறித்து சிந்திக்கிற யாருக்கும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிற அளவிற்கு பெரும் கொடுமை நிறைந்ததாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அது குறித்து நாம் பேசிக்கொண்டே விவாதித்துக் கொண்டே எல்லா கூட்டங்களிலும் அது குறித்து நினைவுபடுத்திக் கொண்டேதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக நேற்றைக்கு முன்தினம் இந்த 2 நாட்களில் மட்டும் பல்வேறு வடமாநிலங்களில் இந்த நோன்பு பெருநாளை மையமாக வைத்து அதற்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் பெரும் அதிர்ச்சியை தருகிறது. நோன்பு பெருநாள் அப்படிங்கிறது உண்மையிலே மற்ற எந்த சமுதாயத்தினுடைய பண்டிகைகளோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு மிகுந்த மரியாதையோடு, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல், ஒரு பட்டாசு வெடிச்சத்தம் கூட இல்லாமல், ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைக்கிற வகையில் இறைவனை அமைதியான முறையில் தொழுதுவிட்டு தொழுகைக்கு பிறகு நல்ல முறையிலே உணவு சாப்பிட்டு யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களின் பசி போக்குகிற தான தர்மங்களை அதிகமாக செய்துவிட்டு வெறுமனே மகிழ்ச்சியை மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தினம் பெருநாள் என்று சொன்னால் உண்மையிலே நாம் மகிழத் தகுந்த வகையில், இறைவனுக்கு நன்றி சொல்ல தகுந்த வகையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த பெருநாள் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பெருநாளை கூட முஸ்லிம்கள் நிம்மதியாக கொண்டாடக்கூடாது என்று அரசுகள் தீர்மானம் ஏற்றுகின்றன. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த பெருநாளுக்காக வேண்டி விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளையும் அடக்குமுறைகளையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பல்வேறு அடக்குமுறைகள். நாம கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1400 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக பெருநாள் தினம்னு சொன்னா இந்த மாதிரி பொது இடத்துல கூடி ஒரு காலி திடல்ல கூடி வழிபாடு செய்வதுதான் நம்முடைய மரபு, நம்முடைய இஸ்லாமிய வழக்க முறை. அதைத்தான் நபிகளார் காட்டி தந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசு ஆர்டர் போட்டிருக்கிறது, நீங்கள் பொது வெளியில இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளேயே உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடிச்சுக்கணும், பள்ளிவாசலை விட்டு வெளியில வரக்கூடாது, பள்ளிவாசல்ல நீங்க தொழுகை நடத்துறது கூட அங்கிருந்து கூட்டம் நிறைஞ்சு போச்சு பள்ளிவாசலுக்கு சொல்லி நீங்க வாசலுக்கு வர்றதோ, வீதிக்கு வர்றதோ, ரோட்டுக்கு வர்றதோ, அந்த மாதிரி நீங்க தொழுகையில ஈடுபட்டீங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை பாயும். யார் அந்த மாதிரி வீதியில நின்று தொழுகிறாங்களோ அவங்க கைது செய்யப்படுவாங்க, அவர்களுடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும், அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில அரசின் அறிவிப்புகள். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜனநாயக நாடா, இந்திய நாடா, அது எல்லா மதத்தவர்களுக்கும் உரிய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நாடா, அல்லது அராஜகமும் சர்வாதிகாரமும் தலைவிரித்தாடுகிற ஒரு நாடா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு இன்னும் கொடுமையாக ஒருபடி மேலாய் போய் இந்த 31ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினத்திலிருந்து ஒரு வார காலத்திற்கு அங்கு ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, என் முட்டை கடை கூட வியாபாரம் செய்யக்கூடாது. இப்ப இதெல்லாம் என்ன நோக்கத்துல செய்யறாங்க என்பது நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய பண்டிகையை சந்தோஷமான முறையில, மகிழ்ச்சியான முறையில கொண்டாடக்கூடாது என்பதை தவிர இதன் பின்னணியில வேற எதையுமே நம்மால சொல்ல முடியல. இது பற்றி யாராவது சமூக வலைதளத்திலே கருத்து தெரிவித்தால், இதை கண்டித்து யாரேனும் சமூக வலைதளத்திலே எழுதினால் சமூக வலைதளமும் கண்காணிக்கப்படும். அவ்வாறு கண்காணிக்கப்பட்டு அதிலே யாரெல்லாம் அது குறித்து அரசை கண்டனம் செய்யக்கூடிய வகையில் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பதிவு செய்கிறார்களோ அவர்கள் மீதும் இந்த நடவடிக்கைகள் பாயும் என்று சொல்லி கடுமையான ஒரு அச்சுறுத்தலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய RBI தன்னுடைய ஊழியர்களுக்கு இன்றைய தினம் விடுமுறை கிடையாது என்று அந்த விடுமுறை இதுவரைக்கும் காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த அந்த விடுமுறையை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள்.
எல்ஐசி நிறுவனம் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனம், அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு இன்றைய தினத்தில் அவர்களுக்கான அந்த விடுமுறை கிடையாது என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற பாஜக அரசு, நாங்கள் பெருநாளுக்கு முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுகிற இந்த பண்டிகைக்கு வழங்கப்படுகிற அந்த விடுமுறை தினத்தை விடுமுறை பட்டியலில் இருந்தே நாங்கள் தூக்க போகிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். லிஸ்ட் போய்கிட்டே இருக்கிறது. இந்திய அளவில் பார்த்தால் தகுந்த வகையில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது இந்தியாவில் மட்டுமில்ல, உலகம் முழுவதிலேயும் இந்த நிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அதிலே விரல் விட்டு எண்ணுகிற வெகு சில இடங்களை தவிர, வெகு சில நாடுகளை தவிர எல்லா இடங்களிலும் இது மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு, அடக்குமுறைகளுக்கு, கொடுமைகளுக்கு முஸ்லிம்கள் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் தங்களுடைய இஸ்லாமிய நடவடிக்கைகளை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த கேடும் செய்யாமல், எந்த துன்பமும் செய்யாமல், இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால், பிறருக்கு நன்மை செய்து கூட அவர்கள் இன்பமடைய கூடாது என்கிற அளவிற்கு அடக்குமுறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய சண்டைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பாலஸ்தீனத்தை இதே கடந்த ரமலான் உரையின் பொழுது இந்த பாலஸ்தீன விவகாரம் குறித்து பேசினோம். அங்கு நடக்கிற அடக்குமுறைகளும், அங்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற கொடுமைகளும், ஏறத்தாழ 1,00,000 பேர், 1,00,000 குழந்தைகளுக்கு நெருக்கமாக கொல்லப்பட்டிருக்கிற அந்த கொடுமைகளையும் நினைத்து கண்ணீர் வெடித்து கடந்த ரமலானிலே இங்கே இதே இடத்திலே நாம் பேசிவிட்டு தான் கலைந்து சென்றோம். ஆனாலும் ஓராண்டு கடந்து விட்டது, நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை. போர்லாம் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு, கைதிகளை நாங்க பரிமாறிக்கிட்டோம், அங்குள்ளவங்க இங்க வந்துட்டாங்க, இங்குள்ளவங்க அங்க போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று ஒரு சமாதான மூச்சு விடுகிற ஒரு மனநிலை வந்தது என்று சொன்னால் அது 2 நாள் 3 நாள் கூட நீடிக்கல. அடுத்து உடனடியாக மீண்டும் அவர்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி, ஐநாவிற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மீறி, இடையிலே அமர்ந்து சமாதானம் பேசியவர்களிடத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மீறி மீண்டும் காசாவுடைய பகுதியிலே, முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளிலே குண்டுமலை பொழிந்து பெருநாள் தினத்தை அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதற்றதாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதிலும் இந்த மாதிரியான கொடுமைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வது என்பது குறித்த ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவர் மீதும் கடமை இருக்கிறது. ஒட்டுமொத்தமா இது யாரோ பார்த்துக்குவாங்க, இது யாருடைய பிரச்சனையோ நம்ம இருக்கவே முடியாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு உடலை போல, நபிகளார் சொன்னார்கள், அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் ஒரு உடலை போன்றவர்கள். இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, அதிலே அவனுடைய கண்ணுக்கு வலி ஏற்பட்டால் மொத்த உடலும் வலியை அனுபவிக்கிறது. ஒரு உடம்புல ஒரு பார்ட்டுக்கு துன்பம் வந்துச்சுன்னா எப்படி மொத்த உடம்பும் அதை தன்னுடைய துன்பமாக நினைக்கிறதோ, அதுபோல முஸ்லிம்களில் ஒரு சாராருக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரே ஒரு மூமினுக்கு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதை தனக்கு ஏற்பட்ட துன்பமாக நினைக்க வேண்டும். நினைப்பது என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சு ஆகணும். இப்ப நாம நம்மளவில் என்ன செய்வது? நமக்கான பிரச்சனை என்ன? இன்றைக்கு நேற்று வரக்கூடிய இந்த சிக்கலை பொறுத்தவரை இது 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு திடீரென்று நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் மட்டும் முளைத்திருக்கிற புதிய பிரச்சனை அல்ல. இந்த அசத்தியத்திற்கு எதிராக, ஷைத்தானிய சக்திகளுக்கு எதிராக, தாகூத்துகளுக்கு எதிராக, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த அழிச்சாட்டிய சக்திகளுக்கு எதிரான இந்த யுத்தம் என்பது இன்றைக்கு நேற்று துவங்கியது அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலத்தினுடைய புதிய கண்டுபிடிப்பும் அல்ல. இன்றைக்கு புதிதாக இவர்கள் முளைத்து விடவும் இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் என்றைக்கு மனிதனை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அன்றைக்கு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போர் ஆரம்பமாகிவிட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள்ளே அனுப்பி வைக்கப்பட்டார்களே, அப்பொழுதே அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஷைத்தானுக்கு எதிரான யுத்தம், அநியாயத்திற்கு எதிரான யுத்தம், அசத்தியத்திற்கு எதிரான யுத்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கும் நடக்கிறது, நாளைக்கும் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்க போகிறது. அப்படியான இதிலே நம்முடைய வேலை என்ன? நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். குர்ஆனே சொல்லிடுச்சு. உங்களை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டோம் நீங்க மூமின்கள் என்கிற காரணத்தினால். ஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே இந்த மக்கள் அப்படியே விட்டுவிடப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? நீங்கள் மூமின் ஆயிட்டீங்க, அல்லாஹ்வை நம்பிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுற மாட்டான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லராஉ வஸுல்ஸிலு, நீங்க சொர்க்கத்துக்குள்ள ஈஸியா போயிட முடியுமா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவங்க ஆட்டுவிக்கப்பட்டதை போல நீங்க ஆட்டுவிக்கப்படாமலும் சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. கண்டிப்பாக நீங்க சோதனைகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை, இழப்புகளை, உயிரிழப்புகளை, பொருளாதார இழப்புகளை, பெரும் தியாகங்களை மேற்கொண்டாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் மூமின்களாக இருந்தார். இதற்கு முன்னால் ஒவ்வொரு காலத்திலும் நடந்துச்சு. ஒவ்வொரு காலத்திலையும் சத்தியத்துக்கு அசத்தியத்துக்கு எதிரான போர் நடந்துச்சு.
ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த மூமின்கள் முஸ்லிம்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொண்டார்கள். யார் அதை எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். யாரு களத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீ களத்துக்கு வா, அல்லாஹ்வுடைய உதவி சேர்ந்து வரும். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் பக்கத்திலே இருக்கிறது. வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇதா தான். அழைப்பவரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று துவா செய்யி, என்கிட்ட கேளு, என்னுடைய உதவி பக்கத்துல, நான் உடனே உனக்கு ஆன்சர் பண்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறு உதவி தேடினார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. இன்னைக்கு வரைக்கும் நாம வரலாற்றை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். வரலாற்றிலே அப்படி நடந்தது, போர் நடந்தது, ஜெயித்தார்கள், எதிரிகளை அழித்தார்கள், சண்டையிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள், உயிர் துறந்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள், தக்க வைத்தார்கள், முஸ்லிம் உலகம் முழுவதும் ஒரு நல்லாட்சியை வழங்கினார்கள் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம இன்னைக்கு பேசுறோமே, நாளைக்கு நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள் நம்மை பற்றி அப்படி பேசுவதற்கு நம்மிடத்துல என்ன இருக்குது? இப்ப இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? பேசுறதுக்கு அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. போன தலைமுறை வரைக்கும் அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்னு முஸ்லிம்கள் அசத்தியவாதிகளோடு நடத்திய யுத்தங்கள் குறித்த பெருமை மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த வரலாறு நிறைய வரலாற்று பக்கங்களிலே இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற சமகாலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதா? நாம் இன்றைக்கு மரணித்து விட்டால் அடுத்த தலைமுறை, அடுத்த நூற்றாண்டிலே பிறக்க இருக்கிற நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகள், மூமினான எதிர்கால சந்ததியினர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் காலத்திலே ஒரு பெரும் அசத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தை நிகழ்த்தினார்கள், இத்தனை பேரை ஓட ஓட விரட்டினார்கள், தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுதையும் காணும். அல்லாஹ்வுடைய உதவியும் காணும். எதனால? அவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னு பாக்குறோம். அல்லாஹ் வெற்றி உனக்கு தாங்கிறான். வகான நஸ்ருன் ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினின். மூமினுக்கு உதவி செய்கிறது நம்முடைய கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூமினுக்கு நீ சண்டைக்கு போவ, நீ பிரச்சனைக்கு போவ, ஒரு பிரச்சனை ஒரு நிலைக்கு வரும், நீ அதை எழுத்து நிக்கிறதுக்கு களத்துக்கு வருவ, அங்க உதவி செய்ய வேண்டியது, மூமினுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் கடமை? நான் உதவி செய்வேன். அல்லாஹ்வுடைய கடமை மீறிட்டானா? இன்னைக்கு உதவியை காணமே, இந்த அடிக்கப்படுறமே, நம்முடைய உரிமை பறிக்கப்படுதே, நாம ஒரு பெருநாள் தொழுகை தொழ முடியலையே, இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிட முடியலையே, நம்முடைய மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்க முடியலையே, அல்லாஹ் அனுமதிச்ச ஹலாலான வாழ்க்கையை வாழ முடியலையே, நாம வாழ்ற ஊர்லயே வாழ முடியல, அக்கம் பக்கத்து நாடுகள்ல வாழ முடியல, உலகத்தின் எந்த பகுதிகளிலையும் சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழ்கிற எந்த இடத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல. என்ன காரணம்? அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீறிட்டானா? இல்லவே இல்ல. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் தான் கொடுத்த வாக்குறுதியை கரெக்டா செய்வான். ஆனா அதுக்கு அவன் வச்சிருக்க நிபந்தனையை நாம நிறைவேற்றணும். நாம நிறைவேற்றலாட்டி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி எப்ப நிறைவேறும் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் அசத்தியவாதிகள் இருப்பாங்க, அவங்களை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்னு எதிர்கொள்ளுகிற வழிமுறைகளை கொண்டுதான் திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கி இருக்கிறார். குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டிருக்க, நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் என்ன புத்தகம்? அது முன்னோர்களின் வரலாறுகளை பேசுகிற புத்தகமா? பெருமை அடிக்கிற புத்தகமா? மூசா நபி எப்படி இருந்தார்கள், ஈசா நபி எப்படி இருந்தார்கள், ஜக்கரியா நபி எப்படி துவா செய்தார்கள், யஹ்யா நபி எப்படி துவா செய்தார்கள்? வெறுமனே பெருமை பேசுறதுக்கும் உணர்ச்சிகரமாக உரை நிகழ்த்துறதுக்கும் கூடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுகுறதுக்கும் அல்லது மௌத்தா போயிட்டா ஓதுறதுக்கும், இல்லாட்டி நோம்பு வந்துருச்சு நான் ஒரு கத்தை முடிச்சுட்டேன், 2 கத்தை முடிச்சுட்டேன், 3 கத்தை முடிச்சுட்டேன்னு அர்த்தமே தெரியாம பொருளே புரியாம வெறுமனே புனிதமாக வாசிச்சு மூடிக்கு அல்லாஹ் குர்ஆன் கொடுத்தான். அந்த குர்ஆன் என்ன குர்ஆன்? மனிதர்களின் இயல்பை, யதார்த்தத்தை, சத்தியத்தினுடைய ஒளியை, அசத்தியத்தின் இருளை, சத்தியத்தின் பலத்தை, அசத்தியத்தின் பலவீனத்தை, அல்லாஹ்வின் படையினுடைய வெற்றியை, அல்லாஹ்வின் எதிரிகளுக்குரிய தோல்வியை, மனிதர்களை, அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய பலவீனங்களை, அவர்களுடைய பலங்களை, அவர்களுடைய சிந்தனைகளை, அவர்களுடைய எல்லாவற்றையும் பேசுகிற செய்தி வேதம். அது அதனை படி, அது நீ ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எப்படி போகணும், எங்க போகணும், என்ன செய்யணும், உன் எதிரி எப்படி வருவான், நீ எப்படி அவனை எதிர்கொள்ளணும், எல்லாவற்றையும் சொல்லுகிற வேதம் அது.
அந்த கோணத்துல முன்னோர்கள் படிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அதுல வழிகாட்டுதல் இருந்துச்சு. ஓ, இன்னைக்கு இவன் இப்படிதான் பிளான் பண்றான், நம்ம இப்படிதான் போகணும் நல்லா சொல்லலாம், நம்ம ரூட்டை இப்படி மாத்துவோம், அப்படியே போனாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு திருமறை குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை தருகிறது என்ற புரிதலாவது இருக்கிறது? அந்த வழிகாட்டுதலை பெற்றோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. குறைஞ்சபட்சம் அதுக்கு தான் இருக்குன்னு புரிஞ்சாவது வச்சிருக்கோமா? புரிஞ்சிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் அந்த நோக்கத்தில் படிச்சிருப்போமே. நம்மள எத்தனை பேர் படிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறது அலிபத்தான், அதான் படிச்சு கொடுக்குறது. குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுனா மதரசாவுல என்ன படிச்சு கொடுக்குறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பொருள் தெரியாம போகுது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் அர்த்தம் தெரியாம போகுது. அர்த்தம் தெரியாம நீங்க ஓதுனா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல சில நன்மைகள் உண்டு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதுக்கு அல்லாஹ் கொடுத்தான் குர்ஆனை. வெறுமனே தலையை முக்காடு போட்டு உட்கார்ந்து மக்ரிப் நேரம் ஆயிடுச்சு, இஷா நேரம் ஆயிடுச்சு, உடனே ஒரு ஜுஸ் ஓது, 2 ஜுஸ் ஓது, அதுக்காக கொடுத்தான் குர்ஆனை. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். இந்த அருள் நிறைந்த பாக்கியம் பொருந்தி இந்த வேதம் இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லியத்தப்பரு ஆயாத்தி, அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்தித்து உணர்வதற்காக. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவதற்காக. நாம இன்னைக்கு குர்ஆனை விட்டு எங்கேயோ தூரம் போயிட்டோம். குர்ஆனை புனிதமாக்கிட்டோம். எதையெல்லாம் புனிதம்னு சொன்னோமோ அதை எல்லாத்தையும் ஓச்சிட்டோம்னு அர்த்தம். புனிதம்னு சொல்லி நம்மளை விட்டு தூரமாக்கிட்டோம். குர்ஆனை ஓதுறது நமக்கான தொடர்பு இல்லை. குர்ஆனை சிந்திக்கிறது, அதனுடைய வழிகாட்டுதலை புரிகிறது, அதுதான் நமக்கும் குர்ஆனுக்கு இடையில் உண்டான தொடர்பு. நாளை மறுமையில நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே புகார் பட்டியலை வாசிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நமக்கு எதிராக ரசூலுல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு பிரிய வச்சவங்க. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்கள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தூதர்னு கேட்டா, உங்க மேல அவ்வளவு பேராசை, அவ்வளவு கருணை, அவ்வளவு இரக்கம், நீ சிரமப்பட்டா அவருக்கு கஷ்டமா இருக்கு. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மேல இரக்கமும் கருணையும் உடைய தூதர். அந்த தூதர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்துல சொல்லுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வகால ரசூல், தூதர் வந்து சொல்லுவார், யா ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் நம்மளை நோக்கி தான் சொல்லுவான். இதுக்கு முந்தைய தலைமுறைக்கு அது பொருந்துமா பொருந்தலையான்னு தெரியாது. ஆனா நமக்கு நல்லா பொருது. நம்ம எல்லாரும் குர்ஆனை புறக்கணிச்சிட்டோம், குர்ஆனுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிட்டோம். உண்மையில நிஜமாக இந்த சூழல் மாறணும்னா, ஏன்னா அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க? குர்ஆனை வச்சுதான் வெற்றி அடைஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெற்றி அடைஞ்சாங்களே அவங்களுடைய சொந்த பலத்தாலா? 23 வருஷத்துல அவ்வளவு பெரிய மாற்றம், அவ்வளவு பெரிய புரட்சி, அவ்வளவு பெரிய வெற்றி. இந்திய அளவிற்கு மிக மிக நீண்ட பரப்பளப்பை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக மாறினார்கள். எப்படி மாறினாங்க? உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர் சித்திக் மாதிரியான உலகத்தினுடைய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி எதுவுமே தெரியாத மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்த அந்த சமுதாயம் உலகத்தை வழிநடத்துகிற தலைவர்களாக மாறினாங்க. எப்படி மாறினாங்க? சொந்த அறிவிலையா, சொந்த முயற்சியிலையா, சொந்த சிந்தனையிலையா? இல்ல, எப்படி போகணும்னு அல்லாஹ் ரூட் போட்டு கொடுத்தான். அந்த ரூட்ல போனாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அந்த ரூட்ல போனாங்க, எதிரிகளை துவம்சம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அந்த ரூட்டை விட்டுட்டு முள்ளு காட்டுக்குள்ள வழி தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. குர்ஆனை கையில் எடுக்காம, அதை சிந்திக்காம, அது என் வாழ்க்கை முறையை பேசுது என்பதை உணராம ஒரு காலத்திலே நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருப்போம், புலம்பிக்கிட்டே இருப்போம். இந்த 2025 பெருநாள் தொழுகை மட்டும் இல்ல, 2250 ஒரு பெருநாள் வந்துச்சுன்னா அப்ப உட்கார்ந்து நம்ம பேரப்புள்ள ஒருத்தன் பேசுவான். எப்படி பேசுவான்? நம்மளை அடிக்கிறானுவல, கொள்ளுறானுவல, உரிமையை பறிக்கிறானுவல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அழுதே சாவதை தவிர வேற வழியில். நிஜமா அப்படி கூடாது. நாம் உலகத்தின் வழிகாட்டுகிற தலைவர்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒளி விளக்கை தூக்கி பிடித்து உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஒளிகளாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் திரும்பணும். இப்ப நம்ம டைவர்ட் ஆகி நிக்கிறது தெரியுமா? நம்ம எந்த ரூட்ல போறோம் தெரியுமா? நம்மளை அழிக்க நினைக்கிற யூதர்கள் போட்டு வச்ச ரூட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்தியாவுல பாசிஸ்டுகள் யார்கிட்ட இருந்து நம்மளை அழிக்கிறதுக்கு ஐடியா கேட்கிறான? யூதர்கள்ட்ட இருந்தான். அவன் தான் ஒட்டுமொத்த உலகத்திலே முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கான மொத்த அறிவையும் குத்தகை எடுத்து வச்சிருக்கிறவன் யூதன் தான். இன்னைக்கு நேரத்து இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து
குர்ஆன் பக்கம் பக்கமா பேசுது அவங்களை பத்தி. வகால தாயிபத்தும் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், ஆமினு பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனு வஜ்ஹன் நஹாரி வக்ஃபுரு ஆகிரஹு லஅல்லஹும் யர்ஜிஊன். யூதர்கள் சில பேர் யூதரை பார்த்து சொல்லிக்கிறானா, இப்ப நீ போய் அந்த மூமின்கள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்களும் ஈமான் கொண்டோம்னு காலையில போய் சொல்லு. வஜ்ஹன் நஹார், காலையில சொல்லு நான் முஸ்லீம் ஆயிட்டேன் மூமின் ஆயிட்டேன்னு சொல்லு. சாயங்காலம் வக்ஃபுரு ஆகிரா, நைட்டு வந்துருச்சா, சே இதெல்லாம் சரியான மார்க்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்துரு. லஅல்லஹும் யர்ஜிஊன், உன்னை பார்த்து 4 பேர் இன்னும் வெளியே வந்துருவோம். எப்படி பிளான் பாருங்க, எப்ப நடந்தது? ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சு. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஏதாவது பிளான் போட்டு, அதுல ஒரு பிளான் என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள், ஏன் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்கிறார்கள், அந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை தேடி கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்த முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் திருமறை குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த தொடர்பில் இருக்கிற காலம் வரை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்படியானால் அவர்களை தோல்வியுறச் செய்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, குர்ஆனிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டால் முடிஞ்சிச்சு அவன் சாப்டர். யூதம் போட்ட பிளான். குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியதிலே தலை சிறந்த விரிவுரைகள் என்று உலகத்திலே கொண்டாடப்படுகிற சில விரிவுரைகள் யூதர்களால் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? இண்டெக்ஸ் இருக்குது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துச்சு, சாப்ட்வேர் வந்துருச்சு, வார்த்தைகளை போட்டு தேடி எடுக்கிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுக்க ஹதீஸை தேடி எடுப்பதற்கான ஹதீஸ் இண்டெக்ஸை தொகுத்து கொடுத்தவன் யார் என்று பார்த்தால் ஒரு யூதன். 35 ஆண்டு கால ஆய்வின் முடிவாக கொடுத்தான். முஸ்லிம்களே அதைத்தான், அறிஞர்களே அதைத்தான் படிச்சாங்க. அப்படியே உள்ள இன்ஜெக்ஷனை ஏத்துற மாதிரி இஸ்லாத்திற்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக ஏத்தி 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 உள்ள வச்சிருப்பான். அவன் எழுதுறது தொகுத்தது இஸ்லாத்தை அழிப்பதற்கு. இன்றைக்கும் அது படிக்கப்படுகிறது. ஏஜே வின்சென்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய யூதர், உலக பெரிய யூனிவர்சிட்டியில போனா அந்த புக் இருக்கும். ஒரு ஹதீஸுடைய இன்னமல் அமாலு பின் நியாத், நியாத்ங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இந்த நியாத் எங்கெல்லாம் வருதுன்னு தேடுற அந்த புக் எல்லாம் லிஸ்ட் போட்டிருப்பான். திருமீதில எங்க வருது, இப்னு மாஜால எங்க வருது, அகமதுல எங்க வருது, எத்தனாவது பக்கத்துல வருது, எத்தனாவது நம்பர்ல இருக்கு, யார் யார் அறிவிச்சிருக்கிறா, மொத்த வரலாறையும் சொல்லுவான். 35 ஆண்டு கால ஆய்வின் முடிவு கொடுத்தது யார்? யூதன். இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? நீங்க குர்ஆனை படிக்கணும், நீங்க ஹதீஸை படிக்கணும், நீங்க முஸ்லீம்களா இல்ல, உங்களை எல்லாத்தையும் அங்க இருந்து தூர நவுட்டுறதுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் போட்டு வச்ச வலையில நாம வீழ்ந்திருக்கிறோம். அதை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தா தான் நாம முன்னேறுவோம், நாம வெற்றி அடைவோம். இந்த உலகம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை நாம பெறுவோம். அதற்கான ஒரே வழி திருமறை குர்ஆனை வெறும் ஓதப்படுகிற, பொருள் புரியாமல் ஓதப்படுகிற என்கிற வேதம் என்கிற நிலையிலிருந்து அகற்றிவிட்டு அது சிந்தனைக்குரியது, வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். என் வாழ்வோடு இது பின்னி பிணைந்திருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ஸிக்ருக்கும், இந்த குர்ஆன் நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள் மூசாவை பேசுகிறது, ஈசாவை பேசுகிறது, ஆதத்தை பேசுகிறது, யஹ்யாவை பேசுகிறது என்று. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ஸிக்ருக்கும், அது உங்களை பற்றி பேசுகிறது. பேர் வேறையா இருக்கும், இடம் வேறையா இருக்கும், ஊர் வேறையா இருக்கும், காலம் வேறையா இருக்கும். ஆனா அது உனக்கு பொருந்தும். பேர் அரபு நாடா இருக்கும், பேர் அப்துல் காதரா இருக்கும், ஆனா உன்னை பத்தி பேசும், மூசாவை பத்தி பேசும், தமிழ்நாட்டுக்காரனை பத்தி பேசும். அது என்ன பத்தி பேசுது என்கிற புரிதலோடு பார்த்தால் மட்டும்தான் அந்த பேச்சு புரியும். அப்படி அதை புரிந்து அதை செயல்படுத்துவதற்கு நாம் ஒரு செயல் திட்டத்தை வெகு விரைவாக வகுக்க வேண்டும். அது குறித்து திருக்குரானிய சிந்தனைகளை உலகத்திலே கொண்டு போய் சேர்க்க, நம் பிள்ளைகளுக்கு சேர்க்க, நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டு என்று ஒவ்வொருவரும் யோசியுங்கள். இது யார் மேலேயோ, ஜமாத்து மேலேயோ, மஹல்லா தலைவர் மேலேயோ பொறுப்புன்னு நீங்க இருக்காதீங்க. மறுமையில உங்களை நோக்கியும் தூதர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் சமுதாயம் என்னுடைய இந்த குர்ஆனை, நீ வழங்கின குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதை ஆக்கிட்டாங்க என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக கூடாது என்று நீங்கள் நினைத்தால் உடனடியாக உங்களுடைய வாழ்வை பரிசீலனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி திருமறை குர்ஆனோடு ஒன்றி போகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.